நீ சொன்னது தான் செய்யணும், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண சூசைட் பண்ணிக்குவேன். எப்படி பெண்கள் வந்து இப்படி பண்ணலாம், பெண்கிறதுனால தான் அவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க, ஒரு ஆண் இப்படி பண்ணியிருந்தா பேசியிருக்க மாட்டாங்க. படத்துக்கு அவங்க பேட் கேர்ள்னு தானே பேர் வச்சுருக்காங்க, குட் கேர்ள்னு இல்லையா. அதாவது வந்து ஒரு தவறான பாதையில் போகிற ஒரு பெண்ணோட கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலரில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன் ட்ரைலரை. பட் அதை வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ட்ரைலரை பார்த்துட்டு முழுசாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது தப்பு. Far back as I can remember, I've always wanted a boyfriend. ஆனால் இப்போ வந்து அப்படி இருக்கா காதல்? இப்போ வந்து எப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பார்க்குறாங்க, அடுத்த நாள் பைக்கில் ஏறி போகிறாங்க. பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன். உனக்கு பிடிக்காது வேணும்ட்டே பண்ணுவேன். I think we should kill all men. என்றைக்கு செல்ஃபோன் வந்துச்சோ அன்றைக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி. காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி 15 வயசுலேயோ ஒரு கணவர் இறந்து போயிட்டார்னு வச்சுக்கோங்க, அந்த பெண் கடைசி வரைக்குமாவே விதவியாகவே இருப்பாங்க. அந்த காலம் மாறி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலம் வந்துச்சு. அந்த கணவரையும் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் பண்ணிக்கணும்னு வந்துச்சு. நிறையா வந்துச்சு. இப்போ லிவிங் டுகெதர் இருக்கே, சட்டமே வந்து லிவிங் டுகெதர் வந்து ஒரு அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. எம்ஜிஆர் டிவி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷனில் இணையிறாரு ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர், சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம்மா. வணக்கம் சார். சார், விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு டீசரை வந்து வெளிவிட்டுட்டு எப்படி பெண்கள் வந்து இப்படி பண்ணலாம், சமூக காவலர்கள்லாம் வந்து பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க, பெண்கிறதுனால தான் அவங்க வந்து அப்படி பேசுகிறாங்க, ஒரு ஆண் இப்படி பண்ணியிருந்தால் பேசியிருக்க மாட்டாங்க, பாய்ஸ் படம் வரும்போது யார் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்குது. அண்ட் ஒரு பக்கம் வந்து ஷக்கீலா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு இதில் வந்து முற்போக்காக பேசுகிறேன்னு தான் வந்து சொல்லுவாங்க, முற்போக்குன்னு போயிட்டு நீங்கள் என்ன பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருப்பாங்க. என்னை வந்து நான் ஒரு பிற்போக்காளிங்கிற மாதிரி என்னை வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் இப்படி எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சசபிளாக வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், சமூகம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் பேட்டி கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார் அதை பற்றி? படத்துக்கு அவங்க பேட் கேர்ள்னு தானே பேர் வச்சுருக்காங்க, குட் கேர்ள்னு இல்லையா. அதாவது வந்து ஒரு தவறான பாதையில் போகிற ஒரு பெண்ணோட கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலரில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன் ட்ரைலரை. பட் அதை வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, படம் என்ன சொல்ல போகுது, படம் என்ன பேச போகுதுங்கிறது படம் வந்தால் தான் தெரியும். ட்ரைலரை பார்த்துட்டு முழுசாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது தப்பு, என்னுடைய கருத்து. ஆனால் நிறைய எதிர்ப்புகள் அந்த படத்துக்கு கிளம்பி இருக்கிறதுங்கிற உண்மை தான். ஆனால் இந்த மாதிரியான படங்கள் அப்பப்போ வரதான் செய்யும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால அப்படி சொல்கிறீங்களா, இல்லை சமூக சீர்கேடுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் தேவையான்னு சொல்கிறாங்களே சமூக ஆர்வலர்கள்? இல்லை, சமூக சீர்கேடுங்கிறதுமா எல்லா பக்கமும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எங்கே போனீங்கனாலும் சமூக சீர்கேடு இருந்து போச்சு, புரியுது உங்களுக்கு. இப்போ அந்த காலத்தில் இருந்த கலாச்சாரம்லாம் இப்போ இல்லை, ரொம்ப மாறி போச்சு, ரொம்ப அட்வான்ஸ்டாக போச்சு எல்லாமே. அதாவது வந்து ஒரு பெண்ணை ஒரு பையன் காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணை வந்து மறைஞ்சு நின்று பார்ப்பான். எப்படியாவது அந்த பொண்ணு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு பின்னாடியோ ஒரு கேட்டுக்கு பின்னாடியோ எங்கேயோ மறைஞ்சு நின்று பார்ப்பான். அப்படி இருந்த காலம் உண்டு. அப்புறம் அதே பொண்ணு வந்து கோயிலுக்கு போகும்போது நம்மளும் அதே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எய்த்தாப்பில் சாமி விடும்போது நம்ம எய்த்தாப்பில் சாமி விடுவோன்னு கண்ணை மெதுவாக மூடிக்கிட்டு பார்த்த காலங்கள் உண்டு. இந்த மாதிரிலாம் ஒரு காலங்கள் இருந்துச்சு, போச்சு, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இப்போ வந்து அப்படி இருக்கா காதல்? இப்போ வந்து எப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பார்க்குறாங்க, அடுத்த நாள் பைக்கில் ஏறி போகிறாங்க. தப்பாக நான் சொல்லலை, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது சமுதாயம், புரியுதா உங்களுக்கு. ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணிக்கிறாங்க, அது தப்பு. நம்ம தப்புன்னு தான் வாதாடுறோம், நம்ம சரின்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா இப்போ வந்து எல்லாமே மாறி போச்சுமா. இப்போ யூடியூப்பு பொதுத்தலங்கள் நிறையா வந்ததுக்கப்புறம் சின்ன பசங்கிட்டலாம் செல்ஃபோன் வந்துடுச்சு. என்றைக்கு செல்ஃபோன் வந்துச்சோ அன்றைக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சின்ன பசங்களுக்குலாம் எல்லா கண்டென்ட்டுமே அது செல்ஃபோனில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸ்கூல் கோயிங் பாய்ஸு, ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸே பார்த்திங்கன்னா அதை பார்க்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சொசைட்டிலையுமே நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க, போகும்போது வரும்போது அதை நடைமுறைகளில் பார்க்கும்போது அவங்களும் நம்மளும் இப்படி தான் இருக்கலாம் போல், டோட்டலாக மாறி போச்சு இல்லையா. அதான உண்மை. காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி 15 வயசுலேயோ ஒரு கணவர் இறந்து போயிட்டார்னு வச்சுக்கோங்க, அந்த பெண் கடைசி வரைக்குமாவே விதவியாகவே இருப்பாங்க. அந்த காலம் மாறி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலம் வந்துச்சு. அப்புறம் அடுத்து வந்து
அந்த கணவரையும் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் பண்ணிட்டுன்னு வந்துடுச்சு, நிறைய வந்துச்சு. இப்போ லிவிங் டுகெதர் இருக்கே, சட்டமே வந்து லிவிங் டுகெதர் வந்து ஒரு அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு, அடல்ட்ரி அஃபென்ஸ் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. பல விஷயங்கள் நம்ம சட்டத்திட்டங்களே திருத்திட்டு வரோம். நம்ம இந்திய சட்டம் தான் இப்போ பின்தங்கி இருக்குது. நிறைய வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சோஷியல் ஆயிடுச்சு. எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சமுதாயத்தில். நம்ம அதை நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசலை. இந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி சொசைட்டி, அப்படி இருக்குது. அதனால் வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இனிமேல் வந்து இந்த சொசைட்டி எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ 90 கிட்ஸுன்னாங்க, அதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் வேறு ஜென்ரேஷனில் இருந்தாங்க. இப்போ 2K கிட்ஸுங்கிறாங்க. 2K கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன விரும்புகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன கோடு பண்ணிக்கிறாங்க, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி மாறிக்கிட்டே போகுது சொசைட்டி, புரியுது அவங்களுக்கு. அதனால் 1-2 படங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து அவங்க அட்வைஸாக கொடுத்துருக்குறாங்களாம் இந்த பேட் கேர்ளை பொறுத்த வரைக்கும். அதாவது வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு, இப்படியெல்லாம் சீரழிவுக்குள்ளே போகிற பொண்ணு, இதுலேருந்து எப்படி வந்து சரியாகி வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா, இல்லை இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்களா என்னங்கிறது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். இப்போ ட்ரைலரில் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2.5 மணி நேரம் கண்டென்ட்டில் ஒரு 2 நிமிஷம் ட்ரைலரில் சொல்லணும்னா அதில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் கொண்டு வந்து வைக்க முடியும். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு மைண்டில் போய் ரீச் ஆகும். ஓ, இந்த படத்தில் இதெல்லாம் இருக்கா, ஓ இப்படி பேசுகிறாளா, அப்படி பேசுகிறாளா, இந்த டைலாக் பேசுகிறாங்களா, ஓ இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னும் போது அது மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் இப்போ விடாமுயற்சி ட்ரைலரே எடுத்துக்கோங்க, அதில் என்ன ஸ்பீடாக ஒரு கட் பண்ணி டக்குன்னு ஒரு டீசர் விட்டாங்க. ஸோ அது வந்து படத்துக்கு போய் பார்க்கும்போது அது வேறு ரிப்போர்ட் இருக்கா, படம் வந்து எப்படி நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான். ஆனால் இந்த படத்துக்குள்ளே இது இருக்கோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுறது தான் ட்ரைலர். ஸோ அதுக்குள்ளே சில விஷயங்கள் வந்து இந்த ட்ரைலர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கலாம். அதுவும் இல்லாமல் வெற்றிமாறன் வந்து இந்த படத்தை தயாரிச்சுக்கிறாரு. அப்புறம் வந்து பா ரஞ்சித் வந்து ட்ராக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இவங்க 2 பேரையுமே மட்டும் நம்ம தனியாக எடுத்து பார்த்தோம்னா, வெற்றிமாறனும் வந்து அவர் ஆகச்சிறந்த டைரக்டர், பா ரஞ்சித்தும் சில ஜாதி பற்றியான விஷயங்கள் பேசுவார், அவரோட படங்களில் இருக்கும். அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் வந்து நல்ல திறமையான இயக்குனர் தான். பல விஷயங்களை, கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வர்றார் யார், பா ரஞ்சித். நமக்கு சில விமர்சனங்கள் இருக்குது அவருடைய படங்கள் மேலே, இருந்தாலும் நல்ல இயக்குனர். அதே மாதிரி வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து நல்ல வேறு ஜேர்னலில் வேறு மாதிரியான படங்கள் கொடுத்துட்டு வராரு. இப்போ விடுதலை வரைக்கும் நம்ம சொல்லலாம். விடுதலை 2 கொஞ்சம் சுமாராக போனால் கூட அதில் உள்ள அந்த கம்யூனிசம் பற்றி பேசியிருக்கிறாரு. அதாவது வந்து சில விஷயங்களை பல பேர் வந்து பேச தயங்குறாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு கமர்ஷியல் மீடியாவை பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து ஒரு பாட்டு, ஒரு குத்துப்பாட்டு, ஒரு டான்ஸு, ஒரு கேப்ரே டான்ஸு, 2 ஃபைட்டு, ஒரு டூயட்டு, ஒரு இந்த சாங் அந்த சாங்குன்னு போட்டு முடிச்சிடறாங்க. காமெடி வேணும், அது வேணும், இது வேணும்னு மிக்ஸ்அப் பண்ணி குக்கப் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் பாருங்கள், வெற்றிமாறன் படங்கள்லாம் பாருங்கள், ஒரு தனித்துவம் இருக்கும். பொல்லாதவன்லேருந்து நீங்கள் பாருங்கள், அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொல்லிக்கிட்டே வருவார். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கதை வேறு மாதிரி சொல்லுவார். இப்போ பா ரஞ்சித்தே எடுத்துக்கங்க, அந்த மாதிரி நல்ல படங்கள், மெட்ராஸ் மாதிரி படங்கள்லாம் கொடுத்தவர் தான் பா ரஞ்சித். அதே மாதிரி சில டேரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த வகையில் சேர்ந்தவங்க தான் இந்த 2 பேரும். ஸோ இவங்கெல்லாம் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே தப்பு எதுவும் இருக்காது. தப்பான விஷயங்களை எடுத்து பாராட்டி பேசக்கூடிய ஆளுங்க கிடையாது இவங்க. இப்போ மிஸ்கினே வந்து ஒரு மேடையில், பாட்டில் ராடா மேடையில் வந்து கச்சா மச்சான்னு பேசினார். எல்லாருக்கும் தெரியும். விமர்சனங்கள், பயங்கர விமர்சனமாச்சு, பயங்கர சர்ச்சையாச்சு. அப்போ கூட வந்து வெற்றிமாறன், பா ரஞ்சித் இவங்கெல்லாம் மிஸ்கின் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது தப்பு, அடுத்த மேடையில் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து, அவர் மனசார விருப்பப்பட்டு கேட்டாரா மன்னிப்பு, இல்லைன்னா மனசு இல்லாமல் கேட்டாராங்கிறது வேறு. ஆனால் இவங்க சொன்னதை கேட்டு கன்வின்ஸ் பண்ணி, அதாவது நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க. சரி, எடுத்து சொல்கிறதுக்கு யார் இருக்கா இன்றைக்கி? ஒரு தப்பு செஞ்சால் அதை எடுத்து சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது தப்பு, வாங்க இந்த இந்த பேட் கேர்ள் ஆடியோவில் தான் திருப்பி வந்து மிஸ்கின் வந்து பேசி மன்னிச்சிருங்க, நான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொல்லி நல்ல விஷயங்களை சொசைட்டி கொடுத்துட்டு இருக்கிற நல்ல டைரக்டர்ஸாக இருக்கிறதுனால, இந்த கண்டென்ட் அவர் வெற்றிமாறன் தயாரிச்சுக்கிறதுனால எனக்கு என்னமோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப சர்ச்சையான கண்டென்ட்டாவோ மோசமான கண்டென்ட்டாவோ இருக்கிற மாதிரி தெரியல, இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வெற்றிமாறனை நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா நல்ல கருத்து படங்களை வந்து அவர் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. சிறந்த இயக்குனர், புரியுது உங்களுக்கு. அதனால் தப்பான கருத்துக்களை சொசைட்டிக்கு சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வந்து நம்ம வைக்கலாம் வெற்றிமாறன் மேலே. படம் என்ன பேசுதுங்கிறது முழுசாக பார்த்தா தான் தெரியும்.
ஆனா சர்ச்சைக்குரிய காட்சிகள் வந்து அதுல இடம் பெற்றிருக்கறனால தான் இவ்வளோ ஒரு இஷ்யூங்கிற மாதிரி சொல்லி ஆமாம்மா, சர்ச்சைக்குரிய காட்சிகள்லாம் சிலதெல்லாம் சில படங்கள்ல எல்லாம் வைக்கதாம செய்வாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காட்சியை பற்றி பேசுகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டறையில் ஒரு முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்தபோது பெரிய சர்ச்சையாச்சு. ஆக்சுவலி மோசமான டைட்டில் தான். நான் தயாரிப்பாளர் தான், நான் சொல்கிறேன். அந்த டைட்டில் வந்து நல்ல டைட்டில் கிடையாது, மோசமான டைட்டில், மகா மட்டமான டைட்டில். அதை வந்து அன்னைக்கே நம்ம எல்லாருமே எதிர்த்து அதை நிறுத்தி இருந்திருக்கணும். அந்த படம் வெளிவராமல் தடுக்கக்கூடாது, அது தப்பு. ஆனால் அந்த படத்தினுடைய தலைப்பையாவது நம்ம மாற்ற சொல்லியிருக்கணும். எதுவுமே நம்ம சொல்லலை. அந்த படத்தை சென்சாரும் அனுமதி கொடுத்து அது வெளியில் வந்து ஓடிச்சு. இல்லையா, நல்லாவும் ஓடிச்சு அந்த காலத்தில். காரணம் என்னென்னா, இதை பார்க்குறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க, புரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்துன்னு ஒரு படம் வந்துச்சு, பிரபுதேவா நடித்த படம். அதில் வந்து எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி அப்படின்னு ஒரு பாட்டு அந்த காலத்தில் பயங்கர சர்ச்சையாச்சு. அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. எல்லா இடத்துலையும் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு லிரிக் இருந்ததுனால அந்த பாட்டு வந்து பயங்கரமாக சர்ச்சையாச்சு, பிரபலமாச்சு. அந்த பாட்டை யார் எழுதுனா? பிரபல கவிஞர் வாலி எழுதினார், புரியுது உங்களுக்கு. அதாவது வாலிக்கிட்ட போய் கேட்கும்போது என்னங்க இப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னும் போது வாலி என்ன சொல்கிறாரு, என்ன இல்லாதையா நான் சொல்லிட்டேன், இருக்கிறது தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாரு, புரியுது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா, சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா, புரியுது உங்களுக்கு. ஒன்லி கருத்து மட்டுமே சொல்லிட்டும் இருக்க முடியாது. நான் கருத்து சொல்கிறேன்னு கருத்து கந்தசாமியாகவும் எல்லா கருத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. சொன்னீங்கன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்கள் தியேட்டருக்கு எதுக்கு வராங்க? முதல்ல காலத்தில் பீச்சுக்கு போனாங்க, அப்புறம் வந்து வேறு பார்க்குக்கு போனாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. பெரிய வைடர் மீடியாவில் சினிமா அந்த காலத்தில் இருந்துச்சு, போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மாலுக்கு போகிறாங்க. மாலில் வந்து சினிமா தேட்டர்ஸ் வந்துருச்சு. எல்லா மால்லையும் பார்த்தீங்கன்னா 7 ஸ்க்ரீன் 8 ஸ்க்ரீன் வந்துருச்சு. பாப்கார்ன் வந்து 400 500 விலை விற்கிறான். கூல்ட்ரிங்க்ஸு 400 வாங்குறான், 300 வாங்குறாங்க. பப்ஸுங்கிறது 200 வாங்குறான். இருக்கா இல்லையா? ஒரு கேக்கு, ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கினா 250 வாங்குறான். ஆனால் வாங்கி சாப்பிட்றாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்க்குற படத்துக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கணும். எதுக்கு வந்து ஜாலியாக ஒரு பாட்டு வைக்கிறாங்க, ஒரு டான்ஸ் வைக்கிறாங்க, குத்துப்பாட்டு வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சினிமாங்கிற போது ஒவ்வொரு காலத்துலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், புரியுதா உங்களுக்கு. இதை நீங்கள் தவிர்க்க முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்துருச்சுங்கிறதுக்காண்டி இந்த படத்தில் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து தப்பான படம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது. ஏன் 90 mlன்னு ஒரு படம் வந்துச்சு, ஓவியா நடித்தாங்க. அப்போ அந்த படம் வரும்போது இதே மாதிரி ஒரு சர்ச்சை வந்துச்சு. அப்புறம் படம் வந்துச்சு, புரியுது உங்களுக்கு. அதனால் படம் வரட்டும், பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு. நம்மளாம் வந்து ஓவராக வந்து அதுக்கு ஹைப் கொடுத்து, அதாவது நல்லா இல்லாத படத்தை நல்ல படமாக ஆக்கி விட்டுறக்கூடாது. சர்ச்சையே வந்து ஒரு படத்தை பெரிய படமாக்கி ஓட விட்டுரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றீங்களா? பண்ணக்கூடாது. இல்லைங்க, நல்லா இல்லாத படமாக இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல கருத்து இல்லாத படமாக இருந்துச்சுன்னா, அப்படி அதாவது வந்து ஒரு பெண்ணியத்தை பற்றி பேசுகிற ஒரு கருத்து நியாயமான கருத்தாக இருந்தால் தப்பு கிடையாது. அந்த படம் ஓடட்டும், தப்பு இல்லை. ஒரு தவறான விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு சினிமா வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது என்ன வரப்போகுதுன்னு, புரியுது. நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், வெற்றிமாறன் தயாரிச்சிருக்காரு, நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் நல்லா இல்லாத கருத்துக்கள் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த படத்தை நம்மளே நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஓட வச்சிடக்கூடாது. ஆனால் வெற்றிமாறன் திரைப்படங்களே விமர்சனம் பண்ணுறாங்களே சார், அது கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துகிறாரு, நிறையா கிளீஷேவான விஷயங்கள்லாம் உள்ளே வச்சிருக்காரு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சில கூட்டங்கள் வந்து இருக்க தானே செய்யுது. கெட்ட வார்த்தையெல்லாம் எதுவுமே இப்போ பயன்படுத்தாமல் இல்லைம்மா, எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. என்னடா இப்படி பேசுகிறான்னு எதிர்ப்பு கூட வரலாம். ஆனால் உண்மை தான் நான் பேசுகிறேன். ஏன்னா நான் பேசுகிறது ஃபேக்ட்டு. யார் பயன்படுத்தலைன்னு நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க, புரியுதா உங்களுக்கு. ஆனால் எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுங்கிறது இருக்குது. அதாவது வந்து ஒரு சொசைட்டிக்குள்ளே வந்து நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது தப்பாக பார்க்கப்படும். ஒரு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா பாட்டில் ராதா ஆடியோ லான்ச்சு நம்ம சொல்லலாம். மிஸ்கின் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு மேடை ஏறி அப்படி ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னாடி பேசினது தான் அது சர்ச்சையாக மாறிச்சு. இப்போ மிஸ்கின் வந்து ஒரு 10 பேரோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கும்போது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது சர்ச்சையாக மாறுமா? மாறாது. ஸோ எங்கே பேசுகிறோம், எப்படி பேசுகிறோங்கிறதா இருக்குது. கெட்ட வார்த்தையை யாருமே பேசலை அப்படின்னா அது முழு அந்த கருத்து இருக்குது பார்த்திங்களா, அதை என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் அப்படி இப்படி ஏதோ ஒரு வார்த்தை, அதாவது வார்த்தை எது கெட்ட வார்த்தைன்னு ஒரு அளவுகோல் நம்ம வச்சுக்க முடியாது, புரியுது உங்களுக்கு. சாதாரணமாக இடியட்னு சொல்கிறது ஒரு கெட்ட வார்த்தையாக ஒருத்தர் பார்ப்பான் அவனுடைய நாலேஜ்க்கு. அதுக்கு மேலே வந்து முட்டாள்னு சொல்கிறது ஒருத்தர் கெட்ட வார்த்தையாக பார்ப்பான், சொல்கிறேன். அதனால் கெட்ட வார்த்தைக்கெல்லாம் எது அதிகபட்ச கெட்ட வார்த்தை, அதை நம்ம பேசக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் சொசைட்டியில் இல்லாத விஷயங்கள் கிடையாது, மனிதர்கள் மத்தியில் புழக்கத்தில் இல்லாத விஷயங்கள் கிடையாது, புழக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் தான். அதனால் எப்படி சொல்கிறது, தவிர்க்கணும். சினிமா மாதிரியான ஊடகங்கள் பெரிய இடங்களில் வரும்போது, மேடை மாதிரியான இடங்களில் வரும்போது எல்லோரும் பார்க்குறாங்க. அதனால் வந்து அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் மொத்தமாக வந்து சொசைட்டியில் யாருமே பயன்படுத்தலை அப்படிங்கிறது அந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை.
நிச்சயமா சார். ஸோ பேட் கேர்ள் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நான் தான் முதல்ல சொன்னேன், குட் கேர்ளா பேட் கேர்ளான்னு வரட்டும் பார்ப்போம். பேட் கேர்ள்னே இருக்கு, அப்புறம் ஏன்டா போட்டு படுத்துருக்கீங்கிற மாதிரி தான். ஆமாம், அவங்களே பேட் கேர்ள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட் கேர்ள்னு சொல்லி அந்த நெகட்டிவ் டைட்டிலில் ஒரு புது நல்ல விஷயங்களை சொல்ல அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ அவங்க சொல்ல வர விஷயங்கள் நம்ம வந்து அவசரப்பட்டு அவங்களுக்கு அணை போட்டு தடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வரட்டும் பார்ப்போம். ஆமாம், வரட்டும் பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் பார்ப்போம். ஓகே சார். ஓகே, நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். நன்றிம்மா. நன்றி.